இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சப்சிக்வெண்ட்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் போடுறாரு. அப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடி எக்ஸ்டென்ஷன் நடக்குது. லோவர் கோர்ட்டில் பெயில் கிடைக்கல. ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்ததுன்னா, நியூ பெயில் ப்ரொவிஷன் நார்ம்ஸ் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இது செந்தில் பாலாஜிக்கு மட்டுமே கிடைச்ச பெயில்னு கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைச்ச உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க, பொதுமக்கள், அப்போசிஷன் பார்ட்டி, ஈவன் ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, அவர் டெஃபினட்டா மந்திரி பதவியே கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல எல்லாரோட அப்சர்வேஷனாக இருந்துட்டு இருந்தது. எல்லாரும் அதுதான் நினைச்சோம். திடீர்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜ்பவன்ல வந்து பதவி இருக்கிறார். அப்ரிஷியேட்டட். ஏன்னா ஒரு பொலிட்டீஷியன் அவ்வளவு ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். ஆனா பெயில் கொடுத்த உடனே இமீடியட்டா மினிஸ்டர் ஆகும் பொழுது, பெயில் கொடுத்தது மினிஸ்டர் ஆகிறதுக்கு கிடையாதுங்கிறது தான் பாயிண்ட். செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு சாந்தமா இருக்காரு. பிரிசனுக்கு போயிட்டு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்காரு மட்டும் நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் லாஸ்ட் இயர் போய் பாருங்க. மே மாசம் 2023 முன்னாடி இன்கம் டாக்ஸ் ரெய்ட் நடக்கும்போது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய இனோவா காரை அடிச்சு உடைச்ச அவருடைய சப்போர்ட்டர்ஸ் அதை கோர்ட் அப்சர்வேஷனா கொடுத்திருந்தாங்க. இந்த கேஸ் ஆகப்பட்டது லிமிட்டட் எக்ஸ்டென்ட்டா சுப்ரீம் கோர்ட் என்ன எக்ஸாமின் பண்ண போறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டரா இருக்கிறதுனால விட்னஸ் பிரஷர் ஆயிருக்காங்களா இல்லையா, இப்போ இது எப்படி கண்டுபிடிப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டியது. பாக்ஸ் ஏத்த போறாங்களா? டெஃபினட்டா விட்னஸ் கூப்பிட்டு உங்களுக்கு இருக்கான்னு கேட்பாங்க. அஃபிடவிட் சோன் பண்ணுவாங்க. அமைச்சர் பதவிக்கு ஆபத்தா? அமைச்சர் பதவிக்கு ஆபத்தா அப்படிங்கிறது இப்ப டிசைட் பண்ண வேண்டியது வந்து சுப்ரீம் கோர்ட் தான். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சத்யகுமார். வணக்கம் தாமரை. செந்தில் பாலாஜி வழக்கு மறுபடியும் ஒரு லைம் லைட்டுக்கு வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் பிஎம்எல்ஏ ஊஃபா போன்ற வழக்குகளில் வந்து பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சட்ட ஜூரிஸ்ப்ருடன்ஸே மாறி இருக்கு. அதன் காரணமாக ஊஃபால இருந்து பிஎம்எல்ஏ வரைக்கும் பெயில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பெயில் கொடுத்துருக்காங்க. பெயில் கொடுத்த ஒரு சில நாட்கள்லேயே தமிழகத்தின் மின்சாரத்துறை அமைச்சராகவும் செந்தில் பாலாஜி மாறியிருக்காரு. ஸோ இதை பற்றி சுப்ரீம் கோர்ட் மிக கடுமையான அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் பெயில் கொடுத்துருக்கோம், நாளைக்கே நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆகிட்டீங்க, நீங்கள் மினிஸ்டர் ஆனதன் காரணமாக விட்னஸ் வந்து ப்ரெஷர் ஆக மாட்டாங்களா, நீங்கள் விட்னஸை கலைச்சிட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு மிக கடுமையான ஒரு அப்சர்வேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. எந்த வழக்கில் இந்த அப்சர்வேஷனை கொடுத்துருக்காங்க, இந்த பின்னணியை, இந்த வழக்கின் விவரங்களை எங்களுக்காக முழுமையாக சொல்ல முடியுமா சத்யகுமார் சார்? செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட வந்து 1 இயராக வந்து ஊடகங்களையும் சரி, ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே நீங்கள் கவர் பண்ணிட்டு இருந்தீங்க. அது வழியாக பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி வந்து எந்த ஸ்கேமுக்காக அரெஸ்ட் ஆனாருன்னு. அதாவது டிரான்ஸ்போர்ட் துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவர் அதிமுகவில் இருக்கும் பொழுது, டிரான்ஸ்போர்ட் மந்திரியாக இருக்கும் பொழுது, அந்த டிபார்ட்மெண்ட் கீழே அப்பாயின்மெண்ட் பவர்ஸ் இருந்ததுனால அந்த ஜாப்ஸ் வாங்கி தரதா சொல்லி அந்த ஸ்கீமை ஃப்ளோட் பண்ணுறாரு. அந்த ஸ்கீமில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கின பணத்தை ஏமாத்தினதா அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடப்படுது. எஃப்ஐஆர் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா 3 பேர் கம்ப்ளைண்ட். சப்சிக்வெண்ட்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அதிமுகலேருந்து அமமுக போய் அமமுகலேருந்து திமுக வந்தார். திமுக வந்த உடனே கொங்கு ரீஜனுக்கு அவர் இன்சார்ஜாக போடுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக ஜெயிச்சும் காட்டினார். அதாவது திமுக கவர்மெண்ட் வந்து பவருக்கு வந்த உடனேயே அவர் வந்து சப்சிக்வெண்ட்டாக மினிஸ்டரும் ஆகிடுறாரு. எந்த துறைக்கு மினிஸ்டர் ஆகிறாருன்னா டாஸ்மாக் ஆகிறாரு. எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்ட்ரியும் அவர்கிட்ட வந்துடுது. இப்போது இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட்டை நாடி போகிறாரு காம்பவுண்டிங்க்கு. அதாவது யார்கிட்ட காசு வாங்கினாங்களோ அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க காம்பவுண்டிங்க்கு போகிறாங்க. அந்த காம்பவுண்டிங்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்தது. அது மேலே மேல்முறையீடு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போகிறாங்க. அங்கே போகும் பொழுது யார் பாதிக்கப்பட்டவங்க, யார் அக்ரீவ்டு பார்ட்டி அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸ்பாண்ட் டெஃபினேஷன் கொடுத்து, ஏன்னா சிஆர்பிசிலையும் கிடையாது, எந்த சட்டத்திலையுமே அக்ரீவ்டு பார்ட்டி யாருன்னு தீர்மானிக்கிறதுக்கான ஒரு ஜூரிஸ்ப்ருடன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டு வந்தாங்க. லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் கொண்டு வந்தார். இதுக்கப்புறம் தான் டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் இஷ்யூ பண்ண உடனேயே ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பவர் கொடுத்த உடனேயே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து வித்தின் 30 days இந்த ஜட்மெண்ட் வந்த உடனே மே 6, 2023 நினைக்கிறேன், வித்தின் 1 monthக்குள்ளேயே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அவங்க துரிதப்படுத்தி செந்தில் பாலாஜி அவர்களையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் போடுறாரு. அப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடி எக்ஸ்டென்ஷன் நடக்குது. லோவர் கோர்ட்டில் பெயில் கிடைக்கல, அதாவது செஷன்ஸ் கோர்ட்டில் பெயில் கிடைக்கல. சப்சிக்வெண்ட்டாக ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, ஹைகோர்ட் போகிறாரு, சுப்ரீம் கோர்ட் போகிறாரு. சுப்ரீம் கோர்ட் திருப்பி வந்து மெடிக்கல் கிரவுண்டில் கொடுக்கல, திருப்பி செஷன்ஸ் கோர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறாரு, திருப்பி ஹைகோர்ட் போகிறாரு, ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போகிறாரு. ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்லேயே என்ன நடந்ததுன்னா நியூ பெயில் ப்ரொவிஷன் நார்ம்ஸ் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இது செந்தில் பாலாஜிக்கு மட்டுமே கிடைச்ச பெயில்னு கிடையாது. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 45 வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ரூலிங் சுப்ரீம் கோர்ட்டில் வந்த உடனேயே லிபர்ட்டி இஸ் அ நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் டு பி நோட்டட். அதை பேஸ் பண்ணி பெயில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில். அந்த பெயில்ஸில் கொடுக்க ஆரம்பிக்கும் போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் கிராண்ட் பண்ணுறாங்க. பெயில் கிராண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன்ஸும் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் போயிட்டு இடி ஆஃபீஸை கையெழுத்து போடுறது, அப்புறம் சிசியில் போய் அப்பியர் ஆகிறது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பெயில் கிடச்சிடுது. இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் கிடச்ச உடனே எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடச்ச உடனே எல்லாரும் என்ன நினச்சாங்க, பொதுமக்கள், அப்போசிஷன் பார்ட்டி, ஈவன் ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் இனிமே உடம்பு சரியில்லை. ஏன்னா அந்த கிரவுண்டை அவர் மென்ஷன் பண்ணிட்டு தான் இருந்தார் கோர்ட்டில். அவர் அறுவை சிகிச்சை காவேரிக்கு போய் பண்ணது, சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் எழுந்திரிக்க முடியாமல் கோர்ட்டுக்கு வந்தது, எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்த உடனே பெயில் கிடச்ச உடனேயே ஓகே மெடிக்கல் உடம்பு சரியில்லை, அவர் டெஃபினட்டாக மந்திரி பதவியே கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கல் அப்சர்வேஷனாகவே இருந்துச்சு. பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் எல்லாரோட அப்சர்வேஷனாக இருந்துட்டு இருந்தது. எல்லாரும் அதுதான் நினச்சோம். அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்றதுனால அறுவை சிகிச்சை பண்ணார். அறுவை சிகிச்சை பண்ணவர் வந்து எப்படி ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இருப்பார், ஸோ ரெஸ்ட் எடுப்பாருன்றது தான் எல்லாரோட பாயிண்டாக இருந்தது. சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் மந்திரி ஆகிறதுக்காக அவருக்கு வந்து பெயில் தரல. சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷன் படி பெயில் இஸ் அ நார்ம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற அந்த கிரவுண்டுக்காக தான் கொடுக்குறாங்களே தவிர அவர் மேலே குற்றம் இல்லைன்னு கூட சொல்லலை. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எப்போ ட்ரையல் முடியும் அப்படின்னு தெரியாத தருணத்தில் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் ஒரு அக்யூஸ்ட் வந்து பல மாதங்கள் பல வருடங்கள் இருந்தா, ஒரு சமயம் நாளைக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸில் அக்விட் ஆகிட்டாலோ அப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்காக உள்ளே இருந்திருந்தா அது வந்து அவருடைய லிபர்ட்டியை வந்து டிப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்படிங்கிற கிரவுண்டை ஆர்கியூ பண்ணதுனால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து லிபர்ட்டி கிராண்ட் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் லிபர்ட்டி கிராண்ட் பண்ணது ஏன்னா பொதுமக்களுக்கு தெரியணும், சுப்ரீம் கோர்ட் லிபர்ட்டி கிராண்ட் பண்ணது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆகிறதுக்காக கிடையாது. ஆர்டிகல் 20, 21, 22 இது பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்லை, அந்த லிபர்ட்டி கிராண்ட் பண்ணுங்கிறது அந்த டைம்ல ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், பெயில் ப்ரொவிஷன்ஸ், நியூ ரெஜிம் ஆஃப் பெயில் ப்ரொவிஷன்ஸ் சொல்லுவோம். ஏன்னா 2016 தாமரை 2016 ஜெகன்மோகன் ரெட்டி அரெஸ்ட் ஆயிருந்த பொழுது ஜெகன்மோகன் ரெட்டி சிபிஐல தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த வந்து ஜெயில் இஸ் அ நார்ம், பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ரிவர்ஸ் பண்றாங்க. ஏன்னா செக்ஷன் 45ங்கிறது ஸ்பெஷல் ஆக்ட்ல இருந்தாலும், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 இருந்தாலும் அது ஸ்பெஷல் ஆக்ட் தான். குறிப்பா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக இது கிரைம் அகைன்ஸ்ட் சொசைட்டி அப்படின்னு ரொம்ப கடுமையான அப்சர்வேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த காலகட்டங்களில். எக்ஸாக்ட்லி, அது சிபிஐ வழக்கு அவர் மேல இருந்த அலிகேஷன்ஸ்க்கு. அதிலிருந்து தொடர்ச்சியா ஜெயில் இஸ் அ நார்ம், பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் இன் கேஸ் ஆஃப் எகனாமிக் அஃபென்சஸ்னு வந்துட்டு இருந்தது. ஃபைனலா 2024 அதுவும் ஜூலை மாதம் கடந்து போஸ்ட் வெக்கேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா நீங்க கிளியரா அப்சர்வ் பண்ணீங்கன்னா பெயில் ப்ரொவிஷன்ஸ் வந்து மாறிட்டு இருந்தது. அதுல முக்கியமா தாமரை செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் cannot be violative ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் லிபர்ட்டி அண்ட் டிப்ரிவேஷன்ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து டிரைவ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல, அப்சர்வேஷனா கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அப்படி கொடுத்த அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு வருது. சுப்ரீம் கோர்ட் வந்து லிபர்ட்டி கிராண்ட் பண்றாங்க. அது வந்து அவங்களுடைய பவர். சுப்ரீம் கோர்ட் அபெக்ஸ் கோர்ட் வந்து as the power, unlimited powers. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிராண்ட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு. பெயில் கிராண்ட் பண்ண உடனே செந்தில் பாலாஜி எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, மந்திரி ஆகிறதுக்கு தான் பெயில் கிராண்ட் பண்ணாங்க. அப்படி கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வந்து லிபர்ட்டி எப்படி ஒரு அக்யூஸ்டுக்கு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ்ல அக்யூஸ் ஆயிருக்கிறதுனால சுதந்திரத்தை கர்டைல் பண்ணக்கூடாதுங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு அரசியலமைப்பு ரீதியாக உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட்லி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் நீங்க சொல்றதுலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சட்டத்துல ஃபண்டமெண்டல் ரைட் எப்பெல்லாம் அஃபெக்ட் ஆகுதோ, ஸ்டேட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை அஃபெக்ட் பண்ண. ஸ்டேட்டுங்கிறது இடி இந்த கேஸ்ல. ஸ்டேட்னா என்ன? ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ஸ்டேட்டோட டெஃபினேஷன் இருக்கு.
ஸ்டேட்டுங்கிறது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அப்படி கிடையாது. ஸ்டேட்டுங்கிறது கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டோட ஒரு அங்கம். அப்போ என்னைக்கெல்லாம் ஸ்டேட்டோட ஆக்ஷன் வந்து இன்னொரு சிட்டிசனுடைய லிபர்ட்டியை டிப்ரீவ் பண்ணுதோ அப்போ அரசமைப்பு சட்டத்தின்படி பெயில் கொடுக்கக்கூடிய பவர் கோர்ட்டுக்கு இருக்கு. பெயிலுக்குன்னு தனி சட்டம் இல்லை. ஒரு சட்டத்திலையும் சில நேரங்களில் பெயில் எப்படி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பெயில் ப்ரொவிஷன் ஆகப்பட்டது ட்வின் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. அந்த ட்வின் கண்டிஷன்ஸ் ஆகப்பட்டது செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி இருக்கு. அந்த ட்வின் கண்டிஷன் ஆகப்பட்டது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது கிடையாது. அப்படி அது உட்பட்டு தானே தவிர, அப்ப உட்பட்டுனா லிபர்ட்டிஸ் நாம் டிப்ரிவேஷன் இஸ் an exceptionங்கிற ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் எவ்வளவு ஆரம்பிச்சது. அப்பதான் வந்து செந்தில் பாலாஜி அவருடைய கேஸும் வருது. செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரெடிகேட் அஃபென்ஸ் எது வந்து முன்னாடி கண்டக்ட் பண்ணணும், 3 பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு, எந்த பிரெடிகேட் அஃபென்ஸை முதல்ல முடிக்கணும் அப்படிங்கிற சப்மிஷன்ல வந்து குழப்பங்கள் இருந்ததுனால ட்ரையலே எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. அதனால அவர் எப்படி உள்ள இருக்க முடியும் அப்படிங்கிற கிரவுண்ட்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குது. செந்தில் பாலாஜி பெயில் கிடைச்ச உடனே எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்னன்னா அவர் வந்து கண்டிப்பா ரெஸ்ட் எடுப்பாரு. ஏன்னா உடல்நிலை சரியில்லை, ரெண்டாவது வந்து மந்திரி பதவியிலும் இல்லை. ஸோ கொங்கு ரீஜனில் ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழகம் பல சீனியர்ஸ் வந்து போயிட்டு அதை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான வழி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் பொழுது திடீர்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜ்பவனில் வந்து பதவி இருக்கிறாரு. அப்ரிஷியேட்டட். ஏன்னா ஒரு பொலிட்டீஷியன் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். ஆனால் பெயில் கொடுத்த உடனே இமீடியட்டாக மினிஸ்டர் ஆகும் பொழுது பெயில் கொடுத்தது மினிஸ்டர் ஆகிறதுக்கு கிடையாதுங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, பெயில் வந்து சுப்ரீம் கோர்ட் கடந்த காலங்களிலே வந்து அவர் அமைச்சராக இருப்பதன் ஒரே காரணத்துக்காக பெயில் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஸோ அவர் மினிஸ்டராக இருப்பதான் ஒரே ஒரு பிரச்சனைன்னு வந்து பல்வேறு சமயங்களில் சுப்ரீம் கோர்ட்டும் கருத்து சொல்லியிருந்தாங்க. அதன் காரணமாக தான் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தார் சிறையில் இருக்கும்போது. 3 ரீசன் தாமரை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் டினை பண்ணும்போது 3 ரீசன் சொன்னாங்க. ஒன்னு, மேன்ஹேண்டில் பண்ணது, குறிப்பாக கரெக்டா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை மேன்ஹேண்டில் பண்ணது. செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு சாந்தமா இருக்காரு, பிரிசனுக்கு போயிட்டு வந்து. செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையா இருக்காருன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் லாஸ்ட் இயர் போய் பாருங்க, மே மாதம் 2023க்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ரைட் நடக்கும்பொழுது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய இனோவா காரை அடிச்சு உடைச்ச அவருடைய சப்போர்ட்டர்ஸ் அவர் அடிக்கல, அவருடைய சப்போர்ட்டர்ஸ். அதுதான் நம்மளோட பார்க்க முடியுது. அவரு கரூர் கான்ஸ்டிடுவன்சியில் அவர் தான் எம்எல்ஏ. அங்கே வந்து இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கிட்டே வந்து கலாட்டா பண்ணதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அதை கோர்ட் அப்சர்வேஷனாக கொடுத்துருந்தாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து மேன்ஹேண்டில் பண்ண இஷ்யூவை. அதுக்கப்புறம் அவருடைய தம்பி அசோக் இது வரைக்கும் தெரியல எங்க இருக்காருன்னு. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணாரு, மினிஸ்டர் பதவியில இருந்து ரிசைன் பண்றாரு ஸ்ட்ராட்டஜிக்கா. ஏன்னா அந்த கண்டிஷன் மட்டும் தான் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்றாரு, சீஃப் மினிஸ்டரும் அதை ஏத்துக்கிறாரு. ஏன்னா கவர்னர் வந்து மினிஸ்டர் நீக்க முடியாது அரசமைப்பு சட்டத்தின்படி. ஒரு முறை நீக்கினாரு, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டா மாறுச்சு. அது ஒரு வேற விஷயம். டெஃபினட்டா கவர்னருக்கு வந்து எந்த காலகட்டத்திலையும் மினிஸ்டர் நீக்கிற பதவி, மினிஸ்டர் நீக்கிற பவர் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் நீக்கலாம், கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆனா அந்த பொம்மை கேஸ் வந்த பிறகு அதுவும் பண்ண முடியாது. கரெக்ட். எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்த அப்புறம் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி இருந்தா மட்டும்தான் ஆர்டிகல் 356 படி கவர்னர் வந்து அது கோட்பாடுகள் இருக்கு எஸ்ஆர் பொம்மையில, அந்த கோட்பாடு படி தான் சீஃப் மினிஸ்டர் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண முடியும். அப்ப கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்றது வேற, சீஃப் மினிஸ்டர் டிஸ்மிஸ் பண்றது வேற, மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்றது வேற. மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ற பவர் எந்த காலகட்டத்திலையும் கவர்னர் கிடையாது. ஏன்னா மினிஸ்டர் இஸ் நாட் ஆக்குபையிங் த பொசிஷன் ஆஃப் மினிஸ்டர் அட் த பிளஷர் ஆஃப் த கவர்னர். சீஃப் மினிஸ்டர் தான் பிளஷர் ஆஃப் த கவர்னர் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் தான் பிரசிடென்டோட பிளஷர்ல இருக்காரு. பட் மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்றதுனால தான் மினிஸ்டர் இருக்காங்க தாமரை. இது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம், கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய சாராம்சம். அப்படின்னு போகுது செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டரா இல்லாத பொழுது இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து மந்திரியாக சொல்றாரு. செந்தில் பாலாஜியும் அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு மந்திரி ஆகிறதுக்கான முடிவுகள் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வெளில வந்த உடனே என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தா நம்மளே பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையே திமுகவுக்காக தியாகம் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. எத்தனை நாள் நம்ம பார்க்கணும். குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கடுமையான அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு ஜாமீன் கொடுத்துருக்கோம், நீங்கள் மறுநாளே வந்து மினிஸ்டர் ஆகிட்டீங்க, இது வந்து சாட்சிகளை வந்து கடைச்சிருவாங்க, குறிப்பாக சாட்சிகள் வந்து இதனால் ப்ரெஷர் ஆக மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப கடுமையான அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க. இது நாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இதில் முக்கியமாக தாமரை சுப்ரீம் கோர்ட் ஐ எக்ஸாக்ட்லி ரீட் த ஹெட்லைன்ஸ் ஆஃப் த லைவ் லா. டுடே லைவ் லா இஸ் பிகம் அத்தாரிட்டி இன் தி லீகல் சர்க்கிள். Exact words, we grant bail and next day you become minister, exclaimed the bench. வந்து ஒரு ஆச்சரியக்குறியோட கேட்குறாங்க, சுப்ரீம் கோர்ட் எக்ஸாமின் இஃப் விட்னஸஸ் அகேன்ஸ்ட் தி டிஎன் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி ஆர் அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு a bench comprising
Lordship Justice Abhay S. Oka and Lordship Justice Augustine George Messiah. சிம்பிள் கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதுவும் முக்கியமாக லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அபய் ஓகா என்ன கேட்டாருன்னா, வி கிராண்ட் பெயில். அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வி கிராண்ட் பெயில். சுப்ரீம் கோர்ட் கிராண்ட் அபய் ஓகா பிரின்ச் தான் கூட அவங்க பெயிலே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் டே யூ கோ அண்ட் பிகம் மினிஸ்டர். Anybody will be bound to be under impression that now with your position as a senior cabinet minister, witnesses will be under pressure. What is going on அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயத்தை நம்ம டீகோட் பண்ணணும் இந்த அப்சர்வேஷன்லேருந்து. சுப்ரீம் கோர்ட் இந்த அப்சர்வேஷன் வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுத்த பெயில் நீங்கள் மினிஸ்டர் ஆகிறதுக்காக கிடையாது, நீங்கள் மினிஸ்டராக இல்லாததுனால தான் கிடைச்சது பெயில். ஆமாம், இம்ப்ளிசிட்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டராக கண்டினியூ இருந்தால் பெயில் கிடைச்சிருக்குமா? நிச்சயமாக கிடைச்சிருக்காது. ஏன் பெயில் கொடுக்கல? அபெக்ஸ் கோர்ட்டும் சரி, ஹை கோர்ட்ஸும், கான்ஸ்டிடியூஷன் கோர்ட்ஸும் சரி, செஷன்ஸ் கோர்ட்டும் சரி, தொடர்ச்சியா ஏன் பெயில் கொடுக்கல? அவர் மந்திரியா இருந்தா விட்னஸை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிரஷர் இருக்கும் விட்னஸ்க்கு. குறிப்பாக வந்து கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுக்கும்போது சில கடுமையான அப்சர்வேஷன் வச்சிருந்தாங்க. நீங்க சிஎம் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, செக்ரட்டரியேட் பக்கம் போகக்கூடாதுன்னு ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துருந்தாங்க. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு எந்த ஒரு அப்சர்வேஷனையும் அந்த ஜட்மெண்ட்ல கொடுக்கவே இல்லை. அதன் காரணமாக தான் அவர் வந்து மினிஸ்டர் ஆகிட்டாரு. செந்தில் பாலாஜியோட பாஸ்ட் கான்டக்ட் எடுத்து பாருங்க. கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அடிச்சிருக்காரு தாமரை. அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அடிச்சிருக்காரு, இனோவா காரை உடைச்சிருக்காங்க. அப்படி பாஸ்ட் கான்டாக்ட் இருக்கக்கூடிய மினிஸ்டர் செந்தில் பாலாஜி விட்னஸுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குமா இருக்காதா? ஒரு டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் சர்ச் பண்ண போனாங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல், அவங்களுக்கே ப்ரெஷர் ஆகி அந்த இடத்துல வந்து இனோவா காரை உடைச்சு அந்த கான்டாக்ட் பாஸ்ட் கான்டாக்டை கோர்ட் அப்சர்வேஷனாக கொடுக்கும் பொழுது ஒரு விட்னஸ்க்கு ப்ரெஷர் இருக்குமா இருக்காதான்னு மட்டும் யோசிங்க. ஒரு மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டாக வந்து கூட்டில் ஏறி பதில் சொல்லணும், அப்போ விட்னஸ்க்கு ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போது சுப்ரீம் கோர்ட் இந்த எக்ஸ்பிளனேஷனோட கேட்கறதுக்கு காரணம் இந்த அப்சர்வேஷனை, there's an exclamation, ஆச்சரியக்குறியோட கேட்குறாங்க. we grant bail and the next day you go and become minister. Anybody will be bound to be under the impression that now with your position as a senior cabinet minister, witnesses will be under pressure. What is this going on கேக்குறாங்க, क्वेश्चनே கேக்குறாங்க. இப்போ அமைச்சர் பதவிக்கு ஆபத்தா, அமைச்சர் பதவிக்கு ஆபத்தா அப்படிங்கிறது இப்போ டிசைட் பண்ண வேண்டியது வந்து சுப்ரீம் கோர்ட் தான். ஆனா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பாஸ்ட் கான்டாக்டை டெஃபினட்டா பார்ப்பாங்க. ஓகே சார், இப்போ நீங்க சாலிசிட்டர் ஜெனரல் வந்து ரொம்ப கடுமையான அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்படி அமைச்சர் பதவிக்கு ஆபத்தா இல்ல ஜாமீனுக்கு ஆபத்தா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் சட்டத்தின்படி அவர் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆமா, அப்படி இருந்திருந்தா அவர் ஆயிருக்க முடியாது. he is on bail. பட் பெயில இருந்து மினிஸ்டர் ஆகிறதுனால கேஸ் பாதிக்கும் அப்படின்னா மினிஸ்டர் பதவிக்கு ஃபர்ஸ்ட் ஆபத்து இருக்கு. ஆனால் இது சுப்ரீம் கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். காரணம் என்ன, நான் சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் தான் தாமரை, பாஸ்ட் கான்டாக்ட் ஆஃப் செந்தில் பாலாஜி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்ச் பண்ண போனவங்க ப்ரெஷர்ல இருந்தாங்களா இல்லையா தாமரை? கண்டிப்பாக ப்ரெஷர்ல இருந்தாங்க. பாயிண்ட் நம்பர் 1. 2வது, அங்கே நடந்த பிரச்சனை பார்த்தீங்களா அவரோட சப்போர்ட்டர்ஸ், அப்படி ஒரு விஷுவல்ஸை நம்ம மீடியாவில் பார்த்தோம். அந்த விஷுவல்ஸை பார்த்துட்டு ஒரு விட்னஸ் வந்து எப்படி பயப்படாமல் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அப்போ அந்த பவர் எங்கேருந்து வந்தது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு? டெஃபினட்டாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சிஎம்ஓ இல்லை மினிஸ்டர்ஸோ அப்படி பண்ண சொல்லலை செந்தில் பாலாஜி அவர்களை, கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி எடுத்த முடிவு தான் அது, அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எடுத்த முடிவு. செந்தில் பாலாஜி எடுத்தாரா அவரோட சப்போர்ட்டர்ஸ் பண்ணாங்களாங்கிறது வேற. ஆனால் சப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்ததுனால அந்த பாஸ்ட் கான்டாக்ட் இருக்கா இல்லையா, அந்த பாஸ்ட் கான்டாக்ட் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணாங்களா இல்லையா பெயில் கொடுக்காதப்போ? அப்போ அந்த பாஸ்ட் கான்டாக்டை சரி பண்ணிக்கணும்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பவரில் இல்லாமல் இருக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, செந்தில் பாலாஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் முக்கியமாக தாமரை, the bench however said that it would not recall the judgment as the law laid down in there as it was benefiting several other persons, saying it could limit the scope of inquiry to whether, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா போட்டிருக்க பெட்டிஷன் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுறோம், ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க. என்கொயரி whether the witness were under pressure. The bench asked Balaji's counsel to get instructions, posted the matter to December 13. I quote the exact words. We reiterate the law laid down in the said decision. However, the current application is based on the apprehension that immediately after we enlarge the respondent number 2, Balaji, on bail, that's Sendil Balaji avargal, by order dated 26th September 2024, the second respondent has been appointed as a cabinet minister. The apprehension is that considering the seriousness of allegation against the second respondent,
in the predicate offense, seriousness of the allegation against the second respondent, that is second respondent in the predicate offense, அதாவது ஊழல் வழக்கு, ஓகே the witness may not be in the frame of mind to depose against the second respondent who is holding the position of cabinet minister அப்படிங்கிற அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட். சொல்லிட்டு this is the only aspect on which prima facie we are inclined to consider the application, and while making it clear there is no reason to interfere with the judgment on merits, and adjudication of the application remains confined to offer said. Today we are not issuing notice. Learned senior counsel appearing for the second respondent seeks time to take instruction. List the matter on 13th December அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த கேஸ் ஆகப்பட்டது லிமிட்டட் எக்ஸ்டென்ட்டா சுப்ரீம் கோர்ட் என்ன எக்ஸாமின் பண்ண போறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டரா இருக்கிறதுனால விட்னஸ் பிரஷர் ஆயிருக்காங்களா இல்லையா, இப்போ இது எப்படி கண்டுபிடிப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ இந்த கேஸ் நடத்தும் போது நம்ம பார்க்க வேண்டியது. பாக்ஸ் ஏத்த போறாங்களா? டெஃபினட்டா விட்னஸ் கூப்பிட்டு உங்களுக்கு இருக்கான்னு கேட்பாங்க, அஃபிடவிட் ஸ்வோன் இன் பண்ணுவாங்க. ஓகே, விட்னஸ் வந்து அஃபிடவிட் ஸ்வோன் இன் பண்ணி எங்களுக்கு பிரஷரா இருக்குன்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப எப்படி வந்து பிரஷரா இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க? ஒருத்தர் மினிஸ்டரா இருக்காரு, அவருக்கு அகேன்ஸ்டா போய் நான் கோர்ட்ல வந்து நிக்கணும் அப்படின்னா ஒரு சாமானிய மனிதர், சட்டம் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம், பட் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டா போய் நிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபியர் காம்பனன்ட் இருக்கா இல்லையா? செந்தில் பாலாஜி ஒரு பார்ட்டி ஒர்க்கரா இருக்காருன்னா பிரச்சனை கிடையாது, திமுகவோட பார்ட்டி ஒர்க்கர்னு வச்சுப்போம். அவர் மினிஸ்டர் ஆகாம பார்ட்டி ஒர்க்கை வந்து அவர் வந்து பண்றதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா கேபினெட் பொசிஷனை ஹோல்ட் பண்றாரு, ஸ்டேட் மெஷினரி அவர்கிட்ட இருக்கு. லிமிட்டடா இருந்தா கூட ஈவன் தோ இஸ் a nominal executive head ஆஃப் தி மினிஸ்ட்ரி, அவர் டாஸ்மாகும் எலக்ட்ரிசிட்டி துறையும் பார்த்தாலும் at the end of the day is part of the cabinet, and Supreme Court is very well saying it is senior cabinet minister. Considering it, there will be definitely pressure for the witness. அதை எக்ஸாமின் பண்றதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை வந்து inclined to take it னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதை ரொம்ப கடுமையா வந்து அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கா என்ன? சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிஷன்ஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும். Okay. At the end of the day, this case is relating to the predicate offense as well as Prevention of Money Laundering Act 2002. Okay. Judiciary has absolute power out of 3 organs of the Constitution. Okay. Legislative, executive, judiciary. Judiciary has the power to declare the law. Legislative has the power to make the law. Executive has the power to execute the law. Judiciary has the power to declare the law. அப்போ டிக்ளேர் பண்றதுக்கான அந்த பவர் ஜுடிஷியரிக்கு இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் அன்லிமிட்டெட் பவர்ஸ் டு இம்போஸ் ஈவன் கண்டிஷன்ஸ், எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ். எப்படி வந்து பெயில் கண்டிஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ற பவர் கோர்ட்டுக்கு இருக்கோ, அதே மாதிரி பெயில் கண்டிஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ற பவரும் இருக்கு. ஓகே, யாரோட பெனிஃபிட்டுக்காக? அந்த கேஸோட பெனிஃபிட்டுக்காக. அல்டிமேட்டா அந்த கேஸ்ல வந்து ஜஸ்டிஸ் ரீச் ஆகணுமே வேணாமா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜஸ்டிஸ் ரீச் ஆகணுமே வேணாமா ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ல? அப்போ அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட அந்த ஜஸ்டிஸை ரீச் பண்றதுக்காக நீதிமன்றங்கள் கண்டிஷன்ஸை ஸ்ட்ராங் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பெயிலை கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு. பெயில் கொடுக்குற பவர் இருந்தா பெயிலை கேன்சல் பண்ற பவர் இருக்கு. ஆனால் இந்த கேஸ் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்றது சுப்ரீம் கோர்ட் வரக்கூடிய நாட்கள் தான் நம்ம பார்க்கணும். அதாவது டிசம்பர் 13ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். 13ஆம் தேதியில இருந்து ஹியரிங் ஸ்டார்ட் ஆகும். இப்போ டெஃபினெட்லி செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்த ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷனுக்கு அவருடைய செட் ஆஃப் அட்வொகேட்ஸ் அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. ஓகே, அண்ட் சாலிசிட்டர் ஜெனரல் வந்து அவங்க இடி தரப்புல சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃபீஸ்ல இருந்து அவங்க அப்பியர் ஆவாங்க. இது வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷன்ஸ் வந்து டிசம்பர் 13th வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகே, இது புதிய ஒரு சட்டத்தை வழக்க நோக்கி போகும் சொல்ல வரீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நியூ ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் நோக்கி போகுது. இப்போ क्वेश्चन ஆஃப் லா நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க. டெஃபினட்டா இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த மாதிரியான அப்ளிகேஷனை போட்டு சுப்ரீம் கோர்ட்ல எடுத்துக்கிறாங்க இன்க்ளைன் டு டேக்னா, அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் விட்னஸ் இருப்பாங்களா? ஒரு மினிஸ்டர்ஸ்க்கும் விட்னஸ் இருப்பாங்களா? அப்போ இந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆகப்பட்டது எப்படி வந்து எவால்வ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அரசியல் சட்டத்தில் என்ன உரிமை இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட். அவரு வந்து மினிஸ்டர் எம்எல்ஏ ஆகிறாரு. மினிஸ்டரா இருக்கக்கூடாதுன்னா அப்ப எம்எல்ஏவும் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. மினிஸ்டரா இருந்து பிரஷர் இருந்தா எம்எல்ஏவா இருந்தாலும் பிரஷர் தான் இருக்கும். அதே பார்ட்டி தான் பவர்ல இருக்காங்க. அப்போ கன்சிடரிங் தட் ஃபேக்ட், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்படி வாதங்கள் வந்து அவர் வைக்க போறாருங்கிற பாயிண்ட் இருக்கு. செந்தில் பாலாஜி பாயிண்ட் ஆஃப் வியூல சட்டத்தை பார்க்கும்போது
மேபி செந்தில் பாலாஜி அவர்களோட சப்போர்ட்டர், செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்க்கிறவங்க டிஃப்ரெண்ட். ஓகே. பட் அவருக்கு இருக்க பெனிஃபிட்டும் பார்க்கணும்ல, அவர் எப்படி வாதங்கள் வைப்பாருன்னு. அவரோட தரப்பு வாதங்கள் என்னவா இருக்கும்னா, ஃபண்டமெண்டல் ரைட் எப்படி அஃபெக்ட் ஆகுது. ஒரு மினிஸ்டர் வந்து எம்எல்ஏ ஆகி எம்எல்ஏலேருந்து மந்திரியா இருக்காருன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் வந்து வயலேட் பண்ணல. பெயிலில் கண்டிஷன் போட்டால் அந்த பதவியை அவர் ஃபொர்கோ பண்ணணும். ஓகே. நீங்கள் கேட்டீங்க சுப்ரீம் கோர்ட் பதவி விட்டு நீக்க முடியுமான்னு. டைரக்ஷன் வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க, விட்னஸ்க்கு ப்ரெஷர் இருக்குன்னு. ஓகே. விட்னஸ் எல்லாம் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பெட்டிஷன்ஸ் போடுறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த ஊழல் வழக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணியிருக்காரோ அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா அக்ரீட் பார்ட்டினா யாருன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. வேலைக்கு காசு கொடுத்து ஏமாந்தவங்க மட்டும் கிடையாது, அவங்க மட்டும் கிடையாது. அவங்களுக்கு வேலை கிடைச்சதுனால மெரிட்ல கிடைக்காம போனவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான், அவங்களும் விட்னஸ் தான். அப்போ அவங்களும் ப்ரெஷர்ல இருந்தாங்கன்னா டெஃபினட்டா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அபெக்ஸ் கோர்ட் வந்து என்ன கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க, இல்லை கண்டிஷன்ஸே இல்லாமல் இந்த பெட்டிஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுமா, எப்படி முடியும் அப்படிங்கிறது இட் இஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட் தாமரை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக செந்தில் பாலாஜி வழக்க பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய ஒரு கொஸ்டின் ஆஃப் லாவை நோக்கி பயணிக்கும். ஒரு அமைச்சராக நீடிப்பாரா மாட்டாரா, பெயில் கேன்சல் ஆகுமா என்பது வரக்கூடிய நாட்களில் நீதிமன்றங்கள் நடக்கக்கூடிய வாதங்களை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். உங்களுடைய பதிலை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சத்யகுமார். நன்றி தாமரை.